summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. ஃபர்ஸ்ட் வாங்கினது டாடா இண்டிகா, ஃபோர்ட் எண்டவர், ஸோ அதுக்கப்புறம் ஜாகுவார் XJL, BMW, Volvo V40, Benz CLS, அதுக்கப்புறம் வந்து போஷே மக்கன். என்னன்னா எல்லா பிராண்ட்லேயும் ஒரு ஃபேவரட் கார் வந்து வாங்கணும். எல்லாரும் அவரை வந்து பார்த்தாங்க, அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. நம்மளும் வந்து பெருசானா வந்து ஒரு பெரிய இது மாதிரி எல்லாரும் நம்மகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும், நம்மளும் பெரிய ஆள் ஆகணும். எய்ம்னு சொன்னால் இது ஓவராக கூட இருக்கலாம், பட் நான் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் ஓனா. ட்ரீம் ஹவுஸு ஹெலிபேடோட பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்குது. வேணுங்கிறப்போ சாப்பர் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ட்ராவல் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து ஐ வில் பை ஒன் சாப்பர். ஒரு 10 பேருக்கு மட்டும் சாப்பாடு பண்ணுவீங்களா? வெறும் 10 பேருக்கு? ஆமாம், 5 பேர் 10 பேருக்குலாம் வந்து நம்ம பண்ணிடலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தி அண்ணாவோட வெட்டிங், அப்போ வந்து சூர்யா அண்ணா வந்து ஸோ எங்கள் கிச்சனில் வந்து 22,000 மீல் பண்ணுறோம் டெய்லி ஒரு நாளைக்கு. ஒரு அண்ணா வந்தார், அவருக்கு 8 வயசு பையன். என் பையனுக்கு 8 வயசு ஆச்சு, ஆனால் அவனை கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு ஷெஃப் ஆக்குவேன்னு சொன்னாங்க. முதல் முறையாக ஒரு கார் இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஸோ என்ன காரணம்னா, திரு மாதம்பட்டி ரங்கராஜன் சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வரும். எனக்கு வந்து நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள், இந்த வே யூ ட்ரெஸ், நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு தனி ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு தெரியுது. என்ன காரணம்னா, இவ்வளோ நாள் வந்து இப்போது வெளியில் பொதுமக்கள் விடுங்க, இப்போ படங்கள்னு எடுக்கும்போது இந்த சமையல் துறையில் இருக்கவங்கள பெரும்பாலும் எப்படி காட்டுவாங்கன்னா ரொம்ப ஏழையாக காட்டுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவனோட கையில் ஒரு பக்கம் கரண்டி எடுத்துகிட்டு போவாங்க. என்னென்னு கேட்டால் போகிற வழியில் ஒரு சமையல் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரியே வெளியில் காமிக்கும் போது அங்கேருந்து அப்படியே ஒரு மனுஷன் திடீர்னு ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து வராரு, ஒரு ஜாகுவார்லேருந்து வராரு, திரும்பி பார்த்தா போர்ஷாலேருந்து வராரு. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு மணிகாரர் வீடு இருக்கும், ஓகேவா? நான் வந்து அங்கே மாதம்பட்டிக்குள்ளேயே லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அங்கே படிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பேன் ஸ்ட்ரீட்ல. அப்போ வந்து அவங்க வீட்டில் என்ன புது கார் வந்தாலும் வாங்கிடுவாங்க. நான் படிக்கிற டைம்ல சீலோ கார், மாருதி எஸ்டீம், அப்புறம் சீலோ கார் இதெல்லாமே இருக்கும். அந்த காரை பார்த்து பார்த்து அப்படியே சின்ன வயசுல பாக்குறோம் இல்லையா, நம்மளும் பெருசானா வந்து எல்லா காரும் வாங்கணும் அப்படின்னு சின்ன வயசுக்குள்ள அது ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் கார் என்ன கார் வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் வாங்கினது டாடா இண்டிகா, அப்புறம் ஃபோர்ட் எண்டவர், ஸோ அதுக்கப்புறம் ஜாகுவார் XJL, BMW, Volvo V40, Benz CLS, அதுக்கப்புறம் வந்து போஷே மக்கன், ஜாகுவார் XJL. ஸோ அப்படியே அந்த லிஸ்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. என்னன்னா எல்லா பிராண்ட்லேயும் ஒரு ஃபேவரட் கார் வந்து வாங்கணும் அப்படின்னு சின்ன வயசுல நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் நம்மளுக்கு பெருசானா. எனக்கு ஒரு கார் டிராவல்னா அது ஒரு எனர்ஜி. கடைசி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல உங்களுடைய வளர்ச்சின்றது வந்து ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி. அது வந்து இத்தனை நாள் வருஷ உழைப்புக்கு மேபி வெளியில எங்களுக்கு இப்போ அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், அப்படி கூட வைக்கலாம். இப்போ டக்குன்னு இப்போ நீங்கள் இப்போ வெளியில போனால் கண்டிப்பாக ஒரு 10ல் ஒரு 5 பேருக்கு 100% உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்ன வயசுல சில தாக்கங்கள் ஏற்படும்ல, அதுதான் நம்ம பெருசாகிறப்போ நம்மளோட ஆக்ஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மாதம்பட்டியில் எங்களோட ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஸ்கூலுக்கு வெளியே. அந்த ஸ்ட்ரீட்ல நெப்போலியன், சுகன்யா மேடமோட படம் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா அவர்கிட்ட போய் நான் ஆட்டோகிராஃப் வாங்குறேன். அன்புடன் நெப்போலியன் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. எல்லாரும் அவரை வந்து பார்த்தாங்க, அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. நம்மளும் வந்து பெருசானா வந்து ஒரு பெரிய இது மாதிரி எல்லாரும் நம்ம கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும், நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அப்பவே வந்து உள்ள தோணுச்சு. என்னன்னா நான் வந்து 22 வருஷம் ஆச்சு என்னோட ஃபேமிலி பிசினஸ்க்கு வந்து. ஏன்னா எங்க போனாலும் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனா நினைக்கிறாங்க. நான் வந்து ஹோட்டல்ல வந்து மூடிடலான்னு நினைச்சேன், பட் உங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ஹோட்டல் ரன் பண்ணி நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைச்சிட்டு மறுபடியும் நான் வந்து பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியில் ஒரு வெட்டிங் போயிருந்தேன். ஒரு அண்ணா வந்தாரு, அவருக்கு 8 வயசு பையன். ஸோ அவர் வந்து சொன்னாரு, என் பையனுக்கு 8 வயசு ஆச்சு, ஆனா அவனை கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு ஷெஃப் ஆக்குவேன்னு சொன்னாரு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்ற புதுசுல ஒரு சமையல்னா வந்து
அப்போல்லாம் வந்து கேட்ரிங் வந்து படிக்கிறவங்களே வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டும் கோர்ஸும் கிடைக்காட்டி தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னா நம்மளும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். உங்களுடைய பெரிய எய்ம் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் அப்படியா? இல்லை, ஆக்சுவலாக என்னோட எய்ம்னு சொன்னால் இது ஓவராக கூட இருக்கலாம். பட் நான் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும், எல்லா கண்ட்ரிலையும் என்னோட ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் அதில் வந்து ஃப்ளை பண்ணிவிட்டு அதை விசிட் பண்ணிட்டு வரணும். அதுதான் வந்து ட்ரீமாக இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு ஆசையா. ஓகே ஓகே, அது கோல் தான். அது கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு கோல் தான் அது. ஆமாம். ஸோ இப்போ நம்ம பல பேரை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ உடனே அம்பானி அவரெல்லாம் கேள்விப்படுவோம். இப்போ போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாருன்னா மேலே டக்குன்னு அவரோட ஹெலிகாப்டர் எதனா வரும், அங்கே ட்ராவல் பண்ணி போயிடுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து திரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ஒரு கனவு வீட்டை கட்டிட்டு இருக்காரு, ஒரு ஹெலிபேடோடலாம். சில யூடியூப் சேனலில் வீடியோலாம் பார்த்தோம். இந்த மாதிரி விஷயம் தெரியுமா? அவரோட வீட்டு மேலேயே ஹெலிபேட் வச்சு வீடு கட்டிட்டு இருக்காராம். இல்லை இல்லை, ஆக்சுவலாக வந்து மாதம்பட்டியில் நான் சின்னதாக ஒரு வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஊர்லேருந்து வரணுங்கிறதுக்காக. பட் ஒரு ட்ரீம் ஹவுஸு வித் ஹெலிபேடோட பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய வெட்டிங் எடுக்கிறோம். ஸோ இங்கேருந்து பை ரோடு ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு வந்து 6 hours to 8 hours ஆகுது ஒரு வெட்டிங்க்கு எடுக்கணும்னா. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நேரமாவது நான் வந்து என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கணும், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ என்னால் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அங்கே ஒரு ஃபங்க்ஷன், ஸோ இந்த இதில் வந்து என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியல. நான் போனாலும் போகாட்டியும் அந்த என்னோட டீம் வந்து எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து என் டீமை வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து என்னோட 1 மணி நேரத்துடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். என்னோட 1 நிமிஷத்தோட வேல்யூ அப்படிங்கிறத வந்து நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து என்னோட பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ராவல் வந்து அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து வேணுங்கிறப்போ சாப்பர் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ட்ராவல் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து ஐ வில் பை 1 சாப்பர். அண்ட் இதில் வந்து இது வந்து எனக்கு டைம் சேவிங்காக நான் பார்க்குறேன். இது லக்ஸுரி லைஃபாக நான் பார்க்கல. ஸோ நான் வந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்குன்னு ஹாலிடேஸ் கிடையாது. அது எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபெட்டப்போ டயர்டே ஆக மாட்டேங்கல? ஏன்னா திரும்ப அதே ரொட்டீன் தொடர்ந்து ஓடிட்டே இப்போ காலையிலேருந்து உங்களை நாங்கள் பார்க்கும்போது இங்கே கண்டினியூஸாக கிட்டாச்சு ஃபோன் பேசுகிறீங்க, ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு ஃபுல்லாக பயங்கர ஆக்குபைடாக இருக்கீங்களா? அது டயர்டே ஆகலையா? இல்லை, அது வந்து டயர்டாக ஆகலை. ஏன்னா இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா என்ன, நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போவீங்க, ஏதோ ஒரு பிடிச்ச ஸ்பாட்டுக்கு போவீங்க, ஓகேவா? எனக்கு வந்து அங்கே போகிறப்போ உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகும். ஸோ எனக்கு வந்து எங்கே பேட்டரி சார்ஜ் ஆகும், எங்கே எனர்ஜி கிடைக்கும்னா என்னோட ஒர்க் ஸ்பேஸ் தான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அது வந்து எனக்கு அங்கே தான் எனக்கோட ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து எனக்கு வேலை செய்யாமல் இருந்தால் அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி லோவாக இருக்குமே தவிர அது அப்படியே வந்து பழகிடுச்சு. ஓகே, இப்போ எப்படி வெளியில் ஒரு இது உருவாயிடுச்சுன்னா, இப்போ மாதம்பட்டி அவர்கிட்ட ஒரு இது கொடுக்குறோன்னா மினிமம் ஒரு 10,000 பேருக்கு 15,000 பேர் இருந்தால் மட்டும் தான் அவர்கிட்ட போகவே முடியும், இல்லைன்னா போகவே முடியாதுன்ற மாதிரி ஒரு பின்புலம் உருவாயிடுச்சு. அது உண்மையா? முதல்ல இல்லை, அது வந்து அப்படி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அப்படி. பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரு டேட்டில் என்னென்னா 4 வெட்டிங் தான் எடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2000 to 3000 பேர் வெட்டிங் கம்பெனியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னா அந்த 4 டேட்டில் மினிமம் 500 to 600 பேரை என்கேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு வெட்டிங் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த டீமுக்கு நான் வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் வந்து நாங்கள் செலக்டிவாக ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். மற்றபடி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ அவங்க வீட்டு கல்யாணத்துக்கும் பண்ணுறோம், அவங்க வீட்டு டிரைவர் வீட்டில் ஒரு பொண்ணோட ஃபங்க்ஷன் வருது, எங்கள் பொண்ணு கல்யாணம் வருது, எங்களோட பட்ஜெட் இவ்வளோதான் சொன்னாலும் கூட அது நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம். ஓகே ஓகே, இவர் சமைச்சதான் பண்ண சாப்பிடுன்ற மாதிரி சில ஸ்டார்ஸ்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்க பர்சனலாக கேட்பாங்களே, இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு ஒரு 10 பேருக்கு மட்டும் சாப்பாடு பண்ணுவீங்களா? வெறும் 10 பேருக்கு? ஆமாம், 5 பேர் 10 பேருக்குலாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்பெஷலாக உங்கள் வீட்டுக்கே போவோமா? ஆமாம் ஆமாம். ரைட். ஸோ நீங்கள் எப்படி இப்போ உங்களுடைய பெரிய கம்ஃபர்ட் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தேடி கண்டுபிடிச்ச உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ என்ன ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? வித்தியாசமாக இந்த டிஷ் வேணும்னு கேட்டாங்க, நான் அதை பண்ணேன். இல்லை, இது வந்து எப்போனா 15 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தி அண்ணாவோட வெட்டிங். அப்போ வந்து சூர்யா அண்ணா வந்து சென்னையில் மெயின்லைன் சைனால ஒரு கிறிஸ்பி ஃபினாக்ஸ் பாலக் இருக்கு, சரி அது ரொம்ப நல்லா இருக்கும். கேரளாவில் வந்து ஒரு பராட்டா இருக்கு, இது ரொம்ப நான் போனப்போ சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து அப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு நான் போய் ட்ரை பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ட்ரை பண்ணி அதோட ரெசிபீஸை வாங்கி
அப்படியே அதை வந்து அந்த வெட்டிங்ல பண்ணோம். கார்த்தி சார் அதுவும் 2000 பேருக்கு பண்ணோம் லஞ்சுக்கு. அப்புறம் அந்த பரோட்டா வந்து நைட்டு வந்து 20,000 பேருக்கு அந்த பரோட்டா பண்ணோம். நான் வந்து இப்போ கோவா போயிருந்தேன். கோவா போனால இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் somehow I will reach that hotel and reach the chef. முடிஞ்சா அவங்களையே வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து பண்ணுவேன். இல்லாட்டி அந்த ரெசிபியை வந்து அவங்க கிட்ட கற்றுக்கிட்டு வந்து நம்ம ஷெஃபை வச்சு மாசா பண்ணிடுவோம் பல்க் வால்யூமுக்கு. சார் நீங்கள் மாசான்னு சொல்லும் போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நல்லி ஆம்லெட் 200 பேர் 300 பேருக்கு கொடுக்குறீங்களா? ஆட்டுக்கு ஒரு எத்தனை நல்லி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க? எவ்வளோ நல்லி? ஒரு 300-400 நல்லினா எப்படி கலெக்ட் பண்ணிப்பீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஹைதராபாத்தில் ஒரு 150 பேர் ஒரு ஃபங்க்ஷன். சரி. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா, வர்ற ஒவ்வொருத்தருமே பிரைவேட் ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க. ரொம்ப அந்தந்த கண்ட்ரில இருந்து ஹைதராபாத்ல இருந்து போய் பிஸ்னஸ்க்காக போனவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரௌடுக்கு அந்த கெஸ்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் யாருமே சாப்பிடாத மாதிரியான ஒரு தலவாழை இலை விருந்து போட்டு கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் நான்வெஜ் விருந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இதுக்கு தான் வந்து இந்த போன் மேரோ ஆம்லெட், அதுக்கப்புறம் வந்து மதுரையிலிருந்து பருத்திப்பால், ஸோ அந்தந்த ஊருடைய ஸ்பெஷலில் வந்து சோர்ஸ் பண்ணி இங்கிருந்து ஹைதராபாத்தில் போய் பண்ணோம். ஸோ ஒரு அடப்பிரதமன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேரளாவிலிருந்து அதோடைய ஸ்பெஷல் ஷெஃப் இருக்காங்க. அந்த ஆத்தென்டிக் அடப்பிரதமன் அப்படியே இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து சாப்பாடு ஒரு பக்கம் வந்து வீட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு க்ளவுட் கிச்சன்லேருந்து நிறைய சாப்பாடு போடும். இதுக்கு தாண்டி ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், உங்களோட ஃபேக்ட்ரி வெளியிலேயே வந்து தினமும் நிறைய பேர் அன்னதானம் வாங்கிட்டு போகிறாங்க. நான் காலையில் வரும்போது மோர் வாங்கிட்டு இருந்தாங்க, மதியம் வரும்போது அவ்வளோ பேர் நின்று சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறது? இப்போ இதில் இருந்தால் நான் இப்போ எப்படி சினிமாவில் சம்பாரிச்சு சினிமாலே கொடுக்குற மாதிரி நான் இதில் தான் சம்பாதிக்கிறேன். ஸோ டெய்லி இது ரொட்டீனாக எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இது கரெக்டாக கோவிட் டைமில் ஆரம்பித்தோம். எங்கள் அப்பாவுக்கு வந்து யாரும் பசியோட தூங்கக்கூடாது, ஒருவேளையாவது சாப்பாடு வந்து இல்லாதவங்களுக்கு போடணும், பசிக்கிறவங்களுக்கு போடணும் அப்படின்னு அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்குண்டான கரெக்டான வாய்ப்பு வந்து கோவிட் டைமில் வந்துச்சு. ஸோ எங்கள் கிச்சனில் வந்து 22,000 மீல் பண்ணுறோம் டெய்லியும் ஒரு நாளைக்கு. ஸோ அதில் கோவிட் டைமில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த கோவிட் பீக் ஆனப்போ 500 பேர் ஒரு வேலைக்கு வந்து சாப்பிடுவாங்க. அந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 150 பேர் ஒவ்வொரு வேலையும் காலையில் மதியம் நைட்டே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இது அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். சார் இங்கிலீஷில் ஒரு கோட் சொல்லுவாங்களே, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஒரு சீப்பாக இருக்க விஷயம் வந்து குவாலிட்டியாக இருக்காது, இஃப் யூ கெட் குவாலிட்டியாக இருக்க விஷயம் சீப்பாக இருக்காது. ஸோ சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும், என்னோட கல்யாணத்துக்கும் இல்லை என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் மதம்பட்டி அவரோட வந்து சமையல் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வந்து அந்த ஒரு பட்ஜெட் சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ ஆனால் இருந்தாலும் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கல்ல, சார் எங்களுக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன். நாங்கள் வந்து எக்ஸ்பென்சிவே கிடையாது, ஆக்சுவலாக எக்ஸ்பென்சிவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு இமேஜ் என்னன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல வந்து இந்த வீட்டு செலிபிரிட்டிக்கு பண்ணாங்க, இவங்களுக்கு பண்ணாங்க, மலேசியா போய் ஒரு வெட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஹைலைட்டான விஷயங்கள் தான் வரும். பட் நாங்கள் ஒரு டேட்ல பண்ற 4 ஈவெண்ட் 5 ஈவெண்ட்ல மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் பண்றோம், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பண்றோம். மற்ற கேட்டர் கூட கம்பேர் பண்றப்போ நான் வந்து 10% நான் வந்து ஹையா இருப்பேன், அவ்வளவுதான். ஏன்னா என்னோட மார்ஜின் என்னங்கிறது எனக்கு தெரியும், என்னுடைய குவாலிட்டிக்கு நான் என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியும். ஒரே ஒரு விஷயம், ஏன் நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லைன்னா அந்த எங்களோட அந்த பிராண்ட் நேமை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ வெளியிருந்தே பார்த்து நிறைய பேர் வந்து இவர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் காரணமாக இருக்கலாம், இல்லை வந்து நான் ரொம்ப பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸு செலிபிரிட்டிக்கு தான் பண்ணுறோங்கிற அந்த இமேஜ் வந்து காரணமாக இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் ஒரு டேட்டில் 4 ஈவெண்ட் வந்து எடுக்கிறோம், நாங்கள் பிஸியாக இருக்கோம், எங்கள் டீமுக்கு வேலை இருக்குது. ஸோ வி ஆர் ஹாப்பி, அதில் போயிட்டுருக்கோம். பட் உண்மை என்னன்னா நாங்கள் வந்து வி ஆர் நாட் எக்ஸ்பென்சிவ். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய கேட்டர்ஸ்லாம் புதுசான விஷயங்கள், இப்போ பாகுபலி போஜனம்ன்றது ரொம்ப புதுசாக நிறைய விஷயங்கள் இன்ட்ரோ பண்ணுறீங்கல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு தனி ப்ரௌட் இருக்கும்ல, வேறு யாருமே இந்தியாவிலே யாருமே பண்ணலையா இது, நான் தான் இன்ட்ரோ பண்ணேன், இல்லை நான் தான் புதுசாக இதை ட்ரை பண்ணேன்னா என்ன அது சொல்லுவீங்க? அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியில் வந்து ஒரு ஒரு கான்செப்டில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து யாருமே வந்து இது வரைக்கும் பண்ணாத விஷயம். ஒரு மட் பிளேட்டில் கப்ஸ் எல்லாம் மட் கப் வச்சுட்டு சுற்றிலையும் ஒரு ஃப்ளவர் வச்சு, அது வந்து ரொம்ப யூனிக்கான இதாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த கோல்டன் பிளேட்டு பாகுபலி எல்லாம் வந்து
ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து அதை வந்து என்னுடைய ஸ்டைலுக்கு கன்வெர்ட் பண்ணி பண்ண விஷயம் தான். சரி, இப்போ இந்தியாக்குள்ளே நடக்குது, தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே நடக்குது, நீங்கள் வர வச்சுருவீங்க. சில இதெல்லாம் அப்ராட்லலாம் பண்ணுறீங்களா? அங்கே எப்படி வர வைப்பீங்க? ஏதாச்சும் ரொம்ப ஆத்தென்டிக்காக இந்தியன் டிஷ் அது எல்லாமே வர வைக்க முடியுமா? எங்கே உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் என்ன வேணால் இன்னைக்கு பண்ண முடியும். நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணோம், ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். தாய்லாந்துலேருந்து அதுக்குண்டான ஷெஃப்ஸை வர வச்சோம். ஏன்னா ஆத்தென்டிக் தாய்லாந்தோட அந்த டச் வேணுங்கிறதுக்காக. இட்டாலியிலேருந்து ஷெஃப்ஸ் வந்து பீட்சா, பாஸ்தா, ராவியோலி எல்லாம் அங்கேயே லைவாக கெஸ்ட் முன்னாடியே ராவியோலி பண்ணாங்க. ஒரு 200 கெஸ்ட்டு. அதுக்கு வந்து அங்கேருந்து வர வச்சோம். மாக்டெயிலுக்கு வந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு டீம் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து மாக்டெயில் டீம் வந்து பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து என்ன வேணுமோ அதை வந்து எங்களால் வந்து சோர்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வி ஹாவ் அ நெட்வொர்க் அண்ட் வி ஹாவ் அ பீப்புள். ரைட். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுடைய க்ளவுட் கிச்சன் போய் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்ற போல இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக ஒரு கிச்சன் உள்ள போனோம்னா 2 விஷயம். ஒன்று க்ளீனாக இருக்காது சில இடங்களில், இன்னொன்று வந்து அந்த அனலில் தாங்க முடியாது. இப்போ போகும்போதே இல்லை, இப்போ உள்ளே போனோன்னா ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு உள்ள, ஆனால் வெளியே விட உள்ளே இன்னும் கூலாக இருந்துச்சு. ஸோ எப்படி அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுது? ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு, உள்ளே கொஞ்சம் கூட அந்த ஹீட் தரல, நாட் ஈவன் %. இல்லை என்னன்னா எல்லாமே வந்து என்னோட கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம்தான். நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி கோயம்புத்தூரில், அவங்க வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அதில் ரொம்ப கேர் எடுப்பாங்க. வெஜிடபிள் பிரியாணி இருக்குன்னா நிறைய காய்கறி போட்டு பிரியாணி இருக்கணும், ஸ்வீட்ஸ் இவ்வளோ பெருசு இருக்கணும், இவ்வளோ மெனு இருக்கணும். என்னன்னா அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் வந்து என் மாமனார் அந்த பிஸ்னஸ் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என் மாமனார் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, என்ன வந்தாலும் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன். ஸோ எனக்கு சாப்பாட்டில் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற டீம் கம்ஃபர்டபுளாக வேலை செய்யணும். ஸோ 24 மணி நேரத்தில் அவங்க வந்து ஒரு 12 மணி நேரம் கிச்சனுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. அவங்க கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால நல்லா டெலிவர் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் போட்டிருக்கோம், ஏர் கர்டைன் போட்டிருக்கோம், ஏர் கூலர் வச்சுருக்கோம். ஸோ கிச்சனில் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. ஓகே. எவ்வளோ நாளாக இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 4 இயர்ஸாக வந்து எங்களோட இண்டஸ்ட்ரியல் கிச்சனில் நாங்கள் பண்ணுற பல்க் கிச்சன்லேயும் ஃப்ரெஷ் ஏர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ளவுட் கிச்சனில் ஏர் கண்டிஷனர் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே சூப்பர். ஏன்னா ஒரு குக்கு வந்து ஸ்வெட் ஆகாமல் வேலை செஞ்சால் தான் ஹைஜீன், அது போக வந்து அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1500 குடும்பங்களுக்கு மேலே உங்களால் நேரடியாகவும் இன்னும் பல 100 குடும்பங்கள் மறைமுகமாகவும் உங்கள் மூலமாக ஒரு சம்பளமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஒரு மாதம் அந்த ஒரு கையெழுத்து போடுவீங்களா? ஓகே, எல்லாருக்கும் அந்த சேலரி கிரெடிட் பண்ணும்போது ஸோ அது கொடுக்குற ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குது? இல்லை, எனக்கு வந்து என்ன ஒரு ஆசைன்னா, எங்கள் அப்பா ஆரம்பிக்கிறப்போ தனி மனுஷனாக அவர் இந்த வேலையை ஆரம்பித்தார், இந்த தொழிலை. ஸோ இன்றைக்கி வந்து 42 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரி 1983 ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 41 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த கம்பெனியில் ஒரு 20,000 பேருக்கு வேலை கொடுக்கணும். 2050 இது வந்து ஒரு 50,000 பேருக்கு உண்டான வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். நான் வந்து பணத்தை நோக்கி நான் என்றைக்கும் ட்ராவலே பண்ண மாட்டேன். ஒரு இவ்வளோ பேருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணணுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பெருசாக க்ரோ ஆகும். என்னுடைய நோக்கம் வந்து அதுதான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களோட ஃபேமிலி கம்பெனியோட ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாரையும் மீட் பண்ணுறப்போ, அவங்க ஃபேமிலியாக வர்றப்போ, அவங்களெல்லாம் பார்க்குறப்போ ஒரு கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளால் வந்து நிறைய குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கிறோங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சார், நான் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னும் கரெக்டான ஆள் நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட யாராச்சும் சொல்கிறாங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு இந்த ஒரு ஃபுட்டு தான் கொடுக்க போகிறோம், இந்த ஒரு ஃபுட்டு தான் நீங்கள் வாழ்க்கை முழுக்க சாப்பிட போகிறீங்க, ஸோ அப்படின்னா நீங்கள் எந்த ஃபுட்டை சூஸ் பண்ணுவீங்க? தயிர் சாதம். இப்போ நாங்கள் சாப்பிட்டோம், உங்களோட தயிர் சாதம் கொடுத்தா நான் கூட வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க ஒரு தயிர் சாதம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு சிக்கன் கொடுத்தாங்க, மீன் கொடுத்தாங்க, இது எல்லாமே சாப்பிட்டுட்டு
ஃபைனலாக அந்த தயிர் சாதம் நான் ஏதோ யாகட்னு நினச்சிட்டேன், என்னங்க தனியாக யாகட் தராங்கன்னு பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி பெஸ்ட் அது கர்ட் ரைஸ். ஸோ உங்களோட ஸ்பெஷலாக அது என்ன ஏதாச்சும் ரெசிபி சொல்லுங்களேன், வீட்டில் பண்ண முடியுமா? அதெல்லாம் கர்ட் ரைஸ் வந்து நான் ஜென்ரலாக யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் என்னென்னலாம் சந்தோஷமாக அனுபவிக்கிறேனோ அது எல்லாத்தையுமே இந்த உலகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்களும் அதை வந்து ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் கர்ட் ரைஸ் நான் இப்படி தான் சாப்பிட்றேன்னா அது என் கெஸ்ட்டுக்கும் அப்படி தான் கொடுக்கணும். ஸோ புழுங்கலரிசி இல்லை பச்சரிசி, புழுங்கலரிசியில் தான் நீங்கள் இன்னைக்கு பண்ண சாப்பிட்ட கர்ட் ரைஸ் வந்து க்ளவுடில் புழுங்கலரிசி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நல்லா அதை வந்து ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா கொலைய வேக வச்சு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அப்படியே செட் பண்ணி வச்சுருவோம். சரி, அது அப்படியே ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஹேங் கர்ட் தயிரை வந்து மஸ்லின் துணியில் வடிகட்டிடுவோம். ஸோ தயிரில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வந்து இறங்கிரும். அப்படியே யோகட் மாதிரியான கேர்டு இருக்கும். அந்த கேர்டை வந்து ஃபுல்லாக தயிரில் ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு கேர்டு அதில் மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. ஃப்ரூட்ஸ் வந்து ஜாஸ்தி நான் வந்து போட மாட்டேன், சின்ன வெங்காயம் போடுவோம். நல்லா சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கி அதில் போடுவோம். நல்லா பிளெண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு இன்னும் சாப்பிட்லான்னு கூட வந்து ஒரு ஊறுகாய், ஒரு புளிக்குழம்பு, ஸோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து திவ்யா ஒரு தேவாமிர்தமா இருக்கும்னு வைங்க. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை.